என்ன திடீர்னு ஏதோ NIRF ரேங்க்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்தாங்களாம். என்னமோ அண்ணா யூனிவர்சிட்டி எங்க காணாம போயிடுச்சு அப்படின்றாங்க. திடீர்னு என்னமோ ஆல் இந்தியா லெவல்ல IIT தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்றாங்க. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி பண்றாங்க, யார் கொடுக்குறா அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், RGR அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃப்ரேம் பண்ண ஒரு பாடி. இதுல ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, என்னென்ன நம்ம பார்க்கலாம் அதுல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங் அண்ட் ரிசோர்சஸ் அதை பேஸ் பண்ணி, தென் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி, கிராஜுவேஷனோட அவுட்கம் எப்படி இருக்கு, அப்புறமா அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி எப்படி இருக்கு, பர்செப்ஷன், இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டி வந்து என்ன எப்படி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத ஒவ்வொரு வருஷமும் அனலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்து தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஜாயின் பண்ணணும், ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத டிசைட் பண்றாங்க. அந்த பேசிஸ்ல இன்னைக்கு இந்த பார்த்தோம் அப்படின்னா என்ன ரேங்கிங் பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த ரேங்கிங். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2015 இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேங்கிங் வந்து NIRF வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இப்ப லேட்டஸ்டா நம்ம எடுத்தோம்னா 2025ல ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பார்த்திருக்கலாம், நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர், மத்திய கல்வித்துறை அமைச்சர் பிரதான் வந்து இதை வெளியிட்டாரு. இந்தியா ஃபுல்லாவும் எல்லா மீடியாவும் இதை தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ரைட்டா, இதுல ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேங்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸுக்கு எப்படின்றத மாதிரி கொடுத்துருக்காங்க, காலேஜஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, தென் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல எதெல்லாம் டாப்பா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இன்ஜினியரிங் செக்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, பார்மசில எது வருதுன்னு கொடுத்துருக்காங்க, தென் மெடிக்கல் செக்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, டென்டலுக்கு கொடுத்துருக்காங்க, லா கொடுத்துருக்காங்க, ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், தென் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டர்ல என்னெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து டாப்ல இருக்கு, தென் வந்து இன்னோவேஷன்ல எது வந்து பெஸ்டா இருக்கு, தென் ஓப்பன் யூனிவர்சிட்டியில யார் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, ஸ்கில் பேஸ்டு யூனிவர்சிட்டிஸ் வரப்ப அவங்க யார் வந்து பாத்தீங்கன்னா NIRF ரேங்க்ல ரொம்ப டாப்ல இருக்காங்க, ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டியில வந்து யார் நல்லா இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் SDG இருக்கு இல்லையா, அதுல வந்து யார் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பேஸ் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓவரால் அப்படின்றத பார்க்கலாம். பட் we are going to see only டாப் 20. ரைட்டா, இதுல வந்து நிறைய பேர் டாப் 100 பத்தி பேசிட்டு இருக்காங்க. டாப் வந்து 100 to 150 அந்த பேண்ட், 150 to 200 பேண்ட், 200 to 300 பேண்டுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட 8000 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இன்ஜினியரிங்க்கு மட்டுமே இருக்கும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணது, அப்ப இதுல எடுத்ததுக்கு அப்புறமா இந்த டாப் 300ல 8000 இன்ஸ்டிடியூஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது வந்து எல்லாருமே பண்ண முடியாது. ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நிறைய கிரைட்டேரியா இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிருக்கணும், இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணிருக்கணும், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி சில இன்ஸ்டிடியூஷன் தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல 300 இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய ஒவ்வொன்றுத்துக்கும் வர்றதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் ஓவரால்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது எங்க இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். எங்க இருக்குன்னு சென்னையில இருந்து பேசிட்டு எங்க இருக்குன்னு கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, தமிழ்நாடு, ஹையஸ்ட் ஸ்கோர் 87.31 ஸ்கோர் அப்படின்றத வாங்கி இந்தியாலேயே நம்பர் 1 இருக்கு. இதுல பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்ற மாதிரி பெருமைப்படலாம். ஆனா இது தமிழ்நாடோட நிறுவனமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, இட்ஸ் எ சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன். ரைட்டா, அதனால வந்து நம்ம மாறுதட்டி பேசிக்கணும்னா அண்ணா யூனிவர்சிட்டி இந்த டாப்ல வந்து வச்சுக்கலாம், நம்ம அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம். பட் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த டாப் லிஸ்ட்ல வரல. ரைட்டா, ஏன்னா நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா கல்வியில தரம் வாய்ந்தது இந்தியால பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அப்படின்னு பேசுறோம். எங்களுக்கு வந்து டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் IIT வந்து தமிழ்நாடுல சென்னையில இருக்கு, NIT வந்து பாத்தீங்கன்னா 9th லெவல்ல இருக்கிறது அதுவும் தமிழ்நாடுல இருக்கு. இப்படி நம்ம பேசினாலும் இந்த டாப் 20க்குள்ள வர இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கு. அப்ப தமிழ்நாடு பேஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் நம்ம இதுல பார்க்கலாம். அப்ப
ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை இருக்கு 87.31 ஸ்கோர் வாங்கி ரேங்க் 1ல இருக்கு. தென் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல இருக்கு, ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், நல்லா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து கர்நாடகால இருக்கு, 85 ஸ்கோர் வாங்கி செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. தென் தேர்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மும்பை. இது ஏன் வந்து இவ்வளவு இதுவா இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பிடிஎஃப்ல போயிட்டு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல இந்த பிடிஎஃப்லாம் வந்து கொடுக்குறேன், நீங்க செக் பண்ண பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் இதுல எவ்வளவு இன்டேக் இருக்கு, எவ்வளவு பேர் பர்ஃபார்ம் பண்றாங்க, எவ்வளவு சேலரி ஆவரேஜ் சேலரி கொடுக்குறாங்க, எல்லாமே இதுல கிளியரா கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ப்ரொஃபசர், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கோரிங்கே கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுமே அவங்க கேட்கிற இந்த டீடைல் எல்லாம் சப்மிட் பண்ணா அதுக்கான கமிட்டி உட்கார்ந்து அதெல்லாத்தையும் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணி இதை வந்து சில பேர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் யார் வேணாலும் வாங்கிக்கலாங்க காசு கொடுத்தா அப்படின்னு. ஆனா உண்மையான எனக்கு தெரியல. பாருங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மும்பை வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு, 81.62 வாங்கி ஓவராலா 3வது ரேங்க்ல வந்திருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லியில இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா 80.67 ஸ்கோர் வாங்கி 4th பிளேஸ்ல இருக்கு. தென் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கான்பூர்ல இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் 77.25% ஸ்கோர் வாங்கி 5th பிளேஸ்ல. தென் 6th பிளேஸ் இஸ் கோயிங் டு கரக்பூர் ஐஐடி, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, 73.99 6th பிளேஸ்ல. தென் 7th பிளேஸ் ரூர்கி ஐஐடி இருக்கு, ரூர்கி ஐஐடி உத்தரகாண்ட்ல இருக்கு, 71.73. தென் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அப்ப பாருங்க 8th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அப்ப நம்ம ஓவராலா எடுக்கிறப்ப ஐஐடி இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட்ல அந்த ரிசர்ச் எடுக்கிறப்ப இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். தென் அதுக்கு அடுத்தது வரப்ப நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம்னா மெடிக்கலுக்கு அப்படின்றப்ப நியூ டெல்லியில இருக்கக்கூடிய 70.57% வாங்கி 8th பிளேஸ்ல வந்து எய்ம்ஸ் இருக்கு, டெல்லி எய்ம்ஸ், ரைட். தென் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, இட்ஸ் என்ன இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, நியூ டெல்லியில இருக்கு, 69.62 9th பிளேஸ்ல வந்திருக்காங்க. தென் பனாரஸ் யூனிவர்சிட்டி ஆல்சோ இட்ஸ் ஏ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, வாரணாசியில இருக்கு, உத்தரப்பிரதேஷ்ல 68.71 10th பிளேஸ்ல இருக்கு. தென் குவஹாத்தில இருக்கக்கூடிய ஐஐடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குவஹாத்தி அசாம் 67.67 ஸ்கோர் வாங்கி 11th பிளேஸ்ல இருக்கு. தென் வந்து 12th பிளேஸ்ல வந்து ஹைதராபாத்தோட இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, 67.04%. 12 எந்த ஸ்டேட்ல இருக்கு, தெலுங்கானால இருக்கு. தென் வந்து 13th பிளேஸ்ல டெல்லியில இருக்கக்கூடிய ஜமியா மிலியா இஸ்லாமியா, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி டெல்லியில இருக்கு, 66.99 ஸ்கோர் வாங்கி 13வது பிளேஸ்ல இருக்கு. தென் மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மணிப்பால்ல இருக்கு, கர்நாடகா ஸ்டேட் 66.86. அகைன் வந்து பாத்தீங்கன்னா இது யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டின்றதை நம்ம பாத்திரலாம், 14வது பிளேஸ்ல இருக்கு. தென் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அகைன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி டெல்லியில 66.19 ஸ்கோர் வாங்கி 15வது பிளேஸ்ல இருக்கு. பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பிலானில இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் டீம்டு யூனிவர்சிட்டி ராஜஸ்தான் 65.06 ஸ்கோர் வாங்கி 16th பிளேஸ்ல இருக்கு. தென் அமிர்தா வித்யாபீடம் நம்மளுக்கு கேள்விப்பட்டிருப்போம், கோயம்புத்தூர்ல இருக்கு, தமிழ்நாட்டுல 64.97 இட்ஸ் கமிங் அண்டர் அகைன் டீம்டு யூனிவர்சிட்டி 17th பிளேஸ்ல இருக்கு. ஜதாவ்பூர் யூனிவர்சிட்டி கொல்கட்டால இருக்கு, வெஸ்ட் பெங்கால் 64.34 18th பிளேஸ்ல இருக்கு. தென் அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி அகைன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அலிகர் உத்தரப்பிரதேஷ் 63.76 19th பிளேஸ்ல இருக்கு. ஹோமி பாபா நேஷனல் இன்ஸ்டிடியூட் மும்பைல இருக்கு, மகாராஷ்டிரா 63.03 20th பிளேஸ்ல, ரைட்டா. நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம 25 வரைக்கும் பாக்கணும்னாலே நம்மளுக்கு இன்னொன்னு வந்து வந்திருக்கு, வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டீம்டு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுல 62.88 21th பிளேஸ்ல இருக்கு. எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை தமிழ்நாடு 62.87 22. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓவரால் ரேங்க், ஓவராலா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸோட ரேங்க், ரைட்டா. தென் வந்து பாத்தீங்கன்னா சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் சென்னையில இருக்கு, இட்ஸ் கமிங் அண்டர் 23 பிளேஸ் 62.23. தென் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் IARI இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டெல்லியில இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் 61.59 வாங்கி 24th பிளேஸ்ல இருக்கு. தென் சிக்ஷா 0 அருசதன் புவனேஸ்வர்ல இருக்கு, ஒடிசா 61.01 25, ரைட்டா. ஓவரால் ஸ்கோர்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓவரால்ல நம்ம டாப் 25ல நம்ம வந்து பார்த்தோம்னா 1 ஐஐடி, 2வது பிளேஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுல பொறுத்த வரைக்கும் ஓவரால்ல அமிர்தா வித்யாபீடம், தென் வந்து 3வது வந்து பாத்தீங்கன்னா வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, 4வது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அண்ட் 5வது பிளேஸ்ல வந்து சவிதா
இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் சயின்சஸ். அதுக்கு அடுத்தது பிளேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவுதான். மொத்தம் அஞ்சு இடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல ஓவரால் ரிசல்ட்ல நம்மளால பார்க்க முடியுது. ரைட்டா? இப்ப இண்டிவிஜுவலா நம்ம போய் பார்க்கலாம். ஒவ்வொன்றதுலயுமே இந்த ரேங்கிங்ல நம்ம பாக்குறப்ப அடுத்தது ஓவரால்ல நம்ம பார்த்தோம். யூனிவர்சிட்டிஸ் லெவல்ல ஒரு டாப் ஒரு 20 யூனிவர்சிட்டி பார்க்கலாமா? ஓகே, 20 யூனிவர்சிட்டிஸ் பார்க்கலாம். யாரு வந்திருக்கா, எந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து டாப்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு அகைன் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கு. 85.01% ஸ்கோர் வாங்கி ஃபர்ஸ்ட்ல இருக்கு. தென் வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லியில இருக்கு 71 செகண்ட் பிளேசஸ்ல. மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம் என்ன மணிப்பால்ல இருக்கு கர்நாடகால 69.25. ஜமியா மிலியா இஸ்லாமியா டெல்லி 69.10 4th பிளேஸ்ல இருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அகைன் 5th பிளேஸ்ல இருக்கு. பனாரஸ் வந்து 6th பிளேஸ்ல இருக்கு. தென் பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து 7th பிளேஸ்ல இருக்கு. அமிர்தா விஸ்வா பீடம் 8th பிளேஸ்ல இருக்கு. ஜதாபூர் யூனிவர்சிட்டி 9th பிளேஸ்ல இருக்கு. தென் அலிகர் முஸ்லீம் 10th பிளேஸ்ல இருக்கு. இது வரைக்கும் பார்த்த யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா டாப் 10ல யார் இருக்கா? அமிர்தா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுல இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 11th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பிளேஸ்ல யூனிவர்சிட்டி லெவல்ல எஸ்ஆர்எம் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அமிர்தா இருக்கு. தென் ஓமி பாபா, அப்புறமா சவிதா 3வதுல வந்து பாத்தீங்கன்னா 13th சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல வராங்க. 4th பிளேஸ்ல வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வராங்க. ஏன் ஸ்லைட் டிராப் வந்து விஐடில இருக்கு அப்படின்றது தெரியல இந்த வாட்டி. அதை நம்ம செக் பண்ணி பார்த்துங்க, இல்ல நீங்க போய் அந்த டீடைல்ல வந்து பாருங்க. 14th பிளேஸ்ல. தென் சிக்ஷா புவனேஸ்வர்ல இருக்கு. தென் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வந்து டெல்லியில இருக்கு 16வது பிளேஸ். கலிங்கா இன்ஸ்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசால இருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானால இருக்கு 18th பிளேஸ். சண்டிகர் யூனிவர்சிட்டி மொஹாலி பஞ்சாப்ல 9th பிளேஸ். அண்ணா யூனிவர்சிட்டி பாருங்க தமிழ்நாட்டுல 20th பிளேஸ்ல போயிருக்கு. ரைட்டா? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியா இருந்தது. பட் இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 20வது பிளேஸுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது வேதாகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் டாப் யூனிவர்சிட்டி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபேக்கல்டி அப்பாயின்மெண்ட் அதுல எல்லாம் நிறைய முறைகேடுகள் இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா அது டிராப் ஆயிட்டு இருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய எஜுகேஷன்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியை ரொம்ப டாப்ல கொண்டாடுறதுக்கான வழிகள் நிறைய இருக்கு. பட் அதை கரெக்டா கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணா வரும் அப்படின்ற கருத்துக்களும் நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க. ரைட், அடுத்தது நம்ம யூனிவர்சிட்டி வைஸ் நம்ம பார்த்தோம். நம்ம காலேஜ்ல வந்து என்ன பார்க்கலாம்? யூனிவர்சிட்டி முடிஞ்சதுமே நம்மளுக்கு என்ன இருக்கு? காலேஜஸ் போட்டிருக்கு. இப்போ காலேஜஸ்ல எது டாப் காலேஜஸா இருக்கு அப்படின்னு ஒரு 10 காலேஜ் மட்டும் பார்க்கலாம். 10 பார்க்கலாம். இனிமேல் ஒரு 10 டாப் காலேஜஸ் பார்க்கலாம். 10 டாப் காலேஜஸ்ல வந்து இந்து காலேஜ் டெல்லியில இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1ல வந்து வந்திருக்கு 84.01. தென் மிராண்டா ஹவுஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி, இதெல்லாம் நம்மளுக்கு கேள்விப்படாம இருக்கு. அஞ்சு ராஜ் காலேஜ் டெல்லியில இருக்கு. கிரோஜி மால் காலேஜ் டெல்லியில இருக்கு. சென்ட் ஸ்டீபன்ஸ் காலேஜ் டெல்லியில இருக்கு. ராமகிருஷ்ணா மிஷன் கொல்கட்டால இருக்கு. பாருங்க, கிட்டத்தட்ட 1 2 3 4 5 காலேஜஸ் வந்து டெல்லியில இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கொல்கட்டா, டெல்லி வந்து பாத்தீங்கன்னா 7வது பிளேஸ் வந்து அகைன் டெல்லி, 8வது பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொல்கட்டா, 9வது நம்மளுக்கு பெருமை கூட படக்கூடிய விஷயம் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் உமன் கோயம்புத்தூர்ல வந்து இருக்கு. தென் வந்து அகைன் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பெருமைப்படக்கூடிய விஷயம் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கு. அப்ப டாப் 10ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காலேஜ், 3 காலேஜ் வந்து நம்மளுக்கு இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 2 காலேஜ். தென் ஓகே, போதும் 10 காலேஜஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ரைட், அடுத்த என்ன இருக்குன்றத பாத்துடலாம். நம்ம இப்ப காலேஜ் பார்த்தோம். அடுத்தது இருக்கக்கூடியது ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் இருக்கக்கூடிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல எது பெஸ்டா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யாருக்குன்னா நிறைய பேருக்கு ரிசர்ச் பண்ணணும்னு ஆசை இருக்கும், எதனா படிக்கணும், எந்த காலேஜ்ல போய் படிக்கணும் அப்படின்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதுக்கப்புறமா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்க இருக்கு? டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து செகண்ட் இது பிளேஸ் கொடுத்துருக்கு ஐஐடி. தென் ஐஐடி வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல வந்து இருக்கு. தென் சென்னை நம்மளுடைய அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ரிசர்ச் பேஸ்ட்ல பாக்குறப்ப பெங்களூர் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு, செகண்ட் பிளேஸ்ல வந்து சென்னை, 3வது பிளேஸ்ல டெல்லி, 4வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மும்பை, 5வது பிளேஸ்ல கரக்பூர், 6வது பிளேஸ்ல கான்பூர், 7வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மும்பை ஹோமி பாபா நேஷனல் இன்ஸ்டிடியூட், 8வது பிளேஸ்ல ரூர்க்கியோட ஐஐடி.
தென் கசிதாபாத்ல இருக்கக்கூடிய அகாடமி ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இன்னோவேட்டிவ் ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குவஹாத்தி இருக்கு. ரைட்டா 10 பிளேஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் டீடைல்டா நம்ம வேணும்ன்றப்ப ஒவ்வொன்றா தனித்தனியா நம்ம தனி வீடியோஸ் வந்து நம்ம ரிசர்ச்சுக்கு என்னன்றதை நம்ம தனித்தனியா பார்க்கலாம். இதுல இப்போ நம்ம டாப் 10 மட்டும் நம்ம இந்த வீடியோல நம்ம ஒவ்வொன்றத்தையும் பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் இதெல்லாம் கம்பாரிசன்றதை நம்ம தனி வீடியோ போடலாம். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய டாப் 10 இன்ஸ்டிடியூஷன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னை நம்மளுடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெல்லி ஐஐடி, மூணாவது பிளேஸ்ல இருக்கிறது மும்பை ஐஐடி, நாலாவது பிளேஸ்ல கான்பூர் ஐஐடி, கரக்பூர் ஐஐடி வந்து பாத்தீங்கன்னா 5th பிளேஸ், 6th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரூர்க்கில இருக்கக்கூடிய ஐஐடி, 7th பிளேஸ்ல ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஐஐடி, குவஹாத்தி வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி 8th பிளேஸ், 9th பிளேஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில இருக்குல்ல, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில இருக்கு 9th பிளேஸ்ல. தென் 10th பிளேஸ்ல வந்து வாரணாசியில இருக்கக்கூடிய பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, அதுல ஐஐடி கேம்பஸ். ரைட்டா? அப்ப இந்த 10 வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் செக்மெண்ட்ல நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தியால ஒரு 10 இன்ஸ்டிடியூஷன் நம்ம பார்த்தோம். அந்த 10 இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வச்சு நீங்க ஒர்க் பண்ணுங்க. ரைட்டா? இதுதான் நம்ம வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்ல எது சார் டாப்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அதுல ஒரு 10 இன்ஸ்டிடியூஷன் பார்த்துடலாம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்ல இருக்கு, ஐஐடிஎம், இதுதான் நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷன். தென் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர்ல இருக்கக்கூடியது செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. தென் கோழிக்கோட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லி வந்து பாத்தீங்கன்னா 4th பிளேஸ்ல. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லக்னோல இருக்கு 5th பிளேஸ். தென் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மும்பை 6th பிளேஸ். 7th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொல்கட்டா. தென் 8th பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இதெல்லாம் ஐஐஎம் சரிங்களா இண்டூர் 8th பிளேஸ். ஹரியானால இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 9th பிளேஸ். 10th பிளேஸ்ல XLRI ஜேவியர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜாம்ஷெட்பூர் ஜார்க்கண்ட்ல இருக்கு 10th பிளேஸ்ல இருக்கு. ரைட்டா? இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க வந்து படிக்கிறதுக்கு தான் உங்களுடைய கோலும் உங்களுடைய எய்மாவும் இருக்கணும். இதுல போறதுக்கு என்னெல்லாம் வேணும், நம்மளுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும்னா என்ன மாதிரி எல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதணும், அதெல்லாம் வந்து நம்ம தனியா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தென் பார்மசி படிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. எங்க பார்மசியில படிச்சா இருக்கும் அவையார் சொல்றாங்களா பெரியதும் பெரியகள் அப்படின்றப்போ அப்ப நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் போறோம். அப்ப டாப் 10 பார்மசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜமியா ஹம்தர்த் டெல்லியில இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிலானி செகண்ட் பிளேஸ்ல. பஞ்சாப் யூனிவர்சிட்டி 3rd பிளேஸ்ல. JSS காலேஜ் ஆஃப் பார்மசி வந்து 4th பிளேஸ்ல. அகைன் வந்து பாத்தீங்கன்னா இது தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்றது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு. பார்மசியில இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 4வது பிளேஸ்ல தமிழ்நாடுல ஊட்டியில JSS காலேஜ் ஆஃப் பார்மசி கொடுத்திருக்காங்க. தென் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஹைதராபாத்ல இருக்கு 5வது பிளேஸ்ல. தென் 6th பிளேஸ்ல வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி மும்பைல இருக்கு 6th பிளேஸ். 7th அகைன் JSS காலேஜ் ஆஃப் பார்மசி மைசூர்ல இருக்கக்கூடிய கேம்பஸ் 7th பிளேஸ். மணிபால் காலேஜ் ஆஃப் பார்மசூட்டிக்கல் சயின்சஸ் வந்து உடுப்பில இருக்கு 8th பிளேஸ்ல இருக்கு. தென் பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் மொஹாலில இருக்கு. தென் அகைன் 10th பிளேஸ்ல SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்திருக்கு. அப்ப இந்த டாப் 10 பார்மசூட்டிக்கல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 இன்ஸ்டிடியூஷன் டாப் 10ல தமிழ்நாடுல இருக்கு அப்படின்றது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்மசிக்கு அப்புறம் நம்ம மெயினா நம்ம டீல் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லையா, நம்ம என்னது நம்ம நீட் எக்ஸாம்ஸ்க்கான ட்ரைனிங் சென்டரா இருக்கும். அப்ப நம்ம இன்ஸ்டிடியூஷன் நம்ம பண்றதுல எத்தனை பேர் இங்க டாப் 10ல இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நம்பர் 1. ரைட்டா? தென் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சண்டிகர்ல இருக்கிறது செகண்ட் பிளேஸ்ல வந்து வந்திருக்கு. தென் 3rd பிளேஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். அகைன் நம்மளுக்கு ஒரு ப்ரௌட் மூவ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிஎம்சி வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜ்ல 3rd பிளேஸ்ல இருக்கு, தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அந்த தென் 4th பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோஸ் டு பாண்டிச்சேரி 73.3 ஸ்கோர் வாங்கி 4th பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஜிப்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. தென் 5th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் லக்னோல இருக்கு. தென் 6th பிளேஸ்ல எடுத்தோம்னா பனாரஸ் யூனிவர்சிட்டி வாரணாசியில இருக்கு. அது வந்து
வந்து பாத்தீங்கன்னா 6வது பிளேஸ்ல இருக்கு. தென் பெங்களூர்ல இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் நியூரோ சயின்ஸ் பெங்களூர்ல இருக்கக்கூடியது வந்து 7th பிளேஸ்லயும் 8th பிளேஸ்ல கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி லக்னோல இருக்குது 8th பிளேஸ்ல இருக்கு. அமிர்தா விஸ்வ பீடம் கோயம்புத்தூர்ல இருக்கு தமிழ்நாடு. இப்ப பாருங்க தமிழ்நாட்டுல ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம் சிஎம்சி 2nd பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அமிர்தா வந்து இருக்கு. அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி நடுவுல ஒண்ணு போச்சு. 10th பிளேஸ்ல வந்து கஸ்தூரிபா மெடிக்கல் காலேஜ் மணிப்பால் கர்நாடகா 10th பிளேஸ் ரைட்டா. அதுக்கப்புறம் ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா 11ல சவிதா இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 10 பிளேஸ் தான் பாக்குறோம். இந்த 10ல நம்ம குழந்தைங்க இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் ரைட்டா. அருமையான இன்ஸ்டிடியூஷன்ஸ். NIRF ரேங்க் அப்படின்றது வந்து சும்மா கொடுத்துட மாட்டாங்க. அதுல என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அது கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி டென்டல்ல வந்து பார்க்கலாம். டென்டல்ல நிறைய பேர் வந்து படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனா இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சதுமே பண்ண முடியுமா? இப்ப இந்த டாப் 10ல படிங்க. டாப் 10 என்ன? ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அகைன் வந்து டெல்லியில இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் BDS வந்து கொடுக்குறாங்க. ஒன்னு சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா 2nd பிளேஸ் தமிழ்நாட்டுல இருக்கு. தென் மௌலானா ஆசாத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் டெல்லியில இருக்கு 3rd பிளேஸ். 4th பிளேஸ் டாக்டர் DY பட்டேல் வித்யாபீட் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. 5th பிளேஸ்ல வந்து மணிப்பால் காலேஜ் ஆஃப் டென்டல் சயின்ஸ் கர்நாடகால இருக்கு. தென் 6th பிளேஸ்ல AB ஷெட்டி மெமோரியல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் காலேஜ் மேங்களூர்ல கர்நாடகால இருக்கு. தென் அகைன் 7th பிளேஸ்ல கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி லக்னோ உத்தரப்பிரதேஷ் 7th பிளேஸ். SRM டென்டல் தமிழ்நாட்டுல இருக்கு சென்னை 8th பிளேஸ்ல வருது. தென் சிக்ஷா அனுசதன் புவனேஸ்வர்ல இருக்கு 9th பிளேஸ். தென் JSS டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மைசூர்ல இருக்கு. நிறைய காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால போகுது. டென்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தமிழ்நாட்டுல SRM ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறமா சவிதா இருக்கு ரைட்டா. இந்த டாப் 10ல வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ஸ்டிடியூஷன் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க அதுல போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, படிக்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டி இப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணி நீங்க வந்து போறதுக்கான வழி இருக்கு. தென் லா படிக்கணும்னா எங்க சார் படிக்கிறது அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். அந்த லால நம்ம பார்த்தோம்னா டாப் 10ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி. லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி பெங்களூர்ல இருக்கு. அதுதான் டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். தென் 2nd பிளேஸ் கோஸ் டு நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லி. 3rd பிளேஸ் வந்து ஹைதராபாத். 4th பிளேஸ் வந்து கொல்கட்டால இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் பெங்கால் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜுடிஷியல் சயின்சஸ். காந்தி நகர்ல இருக்கக்கூடிய குஜராத் நேஷனல் லா யூனிவர்சிட்டி 5th பிளேஸ்ல. 6th பிளேஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கரக்பூர்ல இருக்கு. அதுல என்ன லா கோர்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். 7th மகாராஷ்டிரா சிம்போசிஸ் லா ஸ்கூல் புனேல இருக்கு. தென் 8th பிளேஸ் அகைன் வந்து ஜமியா மிலியா இஸ்லாமியா நியூ டெல்லி 8th பிளேஸ்ல இருக்கு. தென் 9th பிளேஸ்ல வந்து அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி 9th பிளேஸ்ல இருக்கு லா கோர்சஸ்க்கு. 10th வந்து சிக்ஷா அனுசதன் புவனேஸ்வர் ஒடிசால இருக்கு. இப்போ டாப் 10ல நம்ம பார்த்தோம்னா ஒண்ணு கூட தமிழ்நாட்டுல லால இல்ல ரைட்டா. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்கலாம்? லா பார்த்ததுக்கு அப்புறமா ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். இப்ப இது ஏன் நம்ம இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ஸ்ல நம்ம படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. என்னெல்லாம் செக்மெண்ட்ல நீங்க படிக்கணும் அப்படின்னாலும் இந்த இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதுலயும் அந்த செக்மெண்ட்ல 10 இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கலாம் ரைட்டா. அப்ப இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா என்னது? ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். ஏதோ ஒண்ணு கந்தசாமி குப்புசாமி கோவிந்தசாமி காலேஜ்ல போய் படிக்கிறத விட்டுட்டு ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷனை நோக்கி நம்ம போறப்ப நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். ஆத்தரைஸ் யார் பண்றாரு? நேஷனல் இவங்க வந்து NRF வந்து ரேங்க் கொடுக்கறதுனால பார்க்கலாம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்க்கி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் படிக்கணும் அப்படின்னா படிக்கலாம். The 2nd place is goes to கோழிக்கோடு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி NIT. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கரக்பூர் 3rd place. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 4th place. ஜமியா மிலியா வந்து பாத்தீங்கன்னா 5th place. சென்டர் ஃபார் என்வரன்மெண்டல் பிளானிங் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி அகமதாபாத்ல இருக்கு 6th place. தென் 7th பிளேஸ்ல எடுத்துட்டோம்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 7th place ரூர்க்கில இருக்கு. 8th பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் 8th பிளேஸ்ல இருக்கு. தென் 9th place நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய திருச்சியில இருக்கு. அப்ப இந்த டாப் 10ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க ஆர்கிடெக்சர் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பிளான் பண்ணலாம்? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை செலக்ட் பண்ணி படிக்கலாம். டாப் 10ல இன்னும் ஒரு இன்ஸ்டிடியூட் அப்படின்னா மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வராயா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ன ரைட்டா. இந்த 10 இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க எது வேணும்ன்றத சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி
ஃபோக்கஸ் பண்ணி என்ன எழுதணும், அதுக்கு என்ன எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்க. ரைட். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டார்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபீல்டு கூட. இந்த ஃபீல்டுல இருக்கிறப்ப எந்த இன்ஸ்டிடியூஷன்ல நாம படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டெல்லியில இருக்கு. இட்ஸ் கமிங் அண்டர் இதுல செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்பர் 1ல இருக்கு. அதுக்கப்புறமா ஐக்கர் நேஷனல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கர்னால் ஹரியானால இருக்க செகண்ட் பிளேசஸ்ல, தேர்ட் பிளேஸ்ல லுதியானா இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தேர்ட் பிளேஸ்லயும், ஃபோர்த் பிளேஸ்ல வந்து வாரணாசில இருக்கக்கூடிய பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வருது. தென் ஃபிஃப்த் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல இருக்க இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இசாத் நகர் ஃபிஃப்த் பிளேஸ். தென் சிக்ஸ்த் பிளேஸ்ல வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கு. தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஷெரி காஷ்மீர் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது வந்து 7th பிளேஸ்ல வந்திருக்கு. 8th பிளேஸ்ல மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் எஜுகேஷன் அண்ட் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கமிங் அண்டர் 8th பிளேஸ். 9th பிளேஸ்ல ஜிபி பந்த் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி பத்நகர்ல இருக்க உத்தரகாண்ட்ல ஸ்டேட்ல 9th. ரைட்டா. 10th பிளேஸ் ஹரியானால இருக்கக்கூடிய சௌத்ரி சஹான் சிங் ஹரியானா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. அப்ப இந்த டாப் 10ல நீங்க அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த டாப் 10 யூனிவர்சிட்டியில படிக்கலாம். நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி 6th பிளேஸ்ல இருக்கு. அதனால நம்ம தமிழ்நாட்டில் போய் படிக்கணும் அப்படின்றப்ப யூ கேன் செலக்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட். இன்னோவேஷனை பொறுத்த வரைக்கும் எதுல போய் நான் போய் இன்னோவேஷன் நான் வந்து இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் நான் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னோவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஐஐடி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதுவும் சென்னை ஐஐடிஸ் கமிங் நம்பர் 1. ஏன்னா நீங்க போயிட்டு சென்னை ஐஐடியில பாத்தீங்கன்னா புதுசா வந்து பாத்தீங்கன்னா அதுக்காகவே டெவலப் பண்றதுக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டார்ட் அப் உருவாக்குறாங்க. புதுசா இருக்கக்கூடிய என்டர்பிரைனர்ஸுக்கு இன்னோவேட்டிவா பண்ணணும்ன்ற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை ஐஐடி ரொம்ப டாப்லயே இருக்கு. இன்னோவேஷன்ல நீங்க போய் பண்ணணும் அப்படின்றப்ப எதை செலக்ட் பண்ணி படிக்கணுமா ஐஐடியில தான் போகணும். அதுவும் சென்னை ஐஐடி. தென் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில வந்து மும்பை இட்ஸ் கமிங் செகண்ட் பிளேஸ். தென் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து பெங்களூர் தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. தென் இந்தியன் கரக்பூர் வந்து 4th பிளேஸ்ல இருக்கு ஐஐடி. தென் ஐஐடி கான்பூர் வந்து 5th பிளேஸ்ல. தென் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாத் வந்து 6th பிளேஸ்ல இருக்கு. தென் ஐஐடி டெல்லி வந்து 7th பிளேஸ்ல இருக்கு. 8th பிளேஸ்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்க்கி. தென் அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் கமிங் அண்டர் 9th. இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாப் 10ல நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியும் ஒரு பார்ட் இருக்கு 9th பிளேஸ்ல அப்படின்றது ரொம்ப சந்தோஷக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் கூட ரொம்ப டாப் லெவல்ல அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய எஜுகேட்டர்ஸ் வந்து சொல்றாங்க. ஐஐடி மண்டி வந்து பாத்தீங்கன்னா 10th பிளேஸ்ல இருக்கு இன்னோவேஷனை பொறுத்த வரைக்கும். தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன இருக்கு இன்னோவேஷனுக்கு அப்புறம் ஓப்பன் யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே ரெகுலர் கோர்சஸ் நான் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டி நான் பண்ணோம்னா என்ன யூனிவர்சிட்டி இஸ் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி இக்னோ இட்ஸ் கமிங் அண்டர் நம்பர் 1. இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா டாப்ல 3 யூனிவர்சிட்டி தான் ஓப்பன் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. 2வது வந்து கர்நாடகா ஸ்டேட் ஓப்பன் யூனிவர்சிட்டி, மைசூரு, யூபி, ராஜஸ்ரீ, தாண்டர் ஓப்பன் யூனிவர்சிட்டி, அலகாபாத் 3 யூனிவர்சிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பார்த்தாங்க எதனா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிக்கணும். இந்த 3த்தையும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி இருக்கு. ரைட்டா. அதுக்கு அடுத்ததுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்கில் பேஸ்டு யூனிவர்சிட்டி, ஸ்கில் யூனிவர்சிட்டியில என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து ஒரு 3 யூனிவர்சிட்டி வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சிம்போசிஸ் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி, ஃபார்மர்லி சிம்போசிஸ் ஸ்கில் அண்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கு, என்ன கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன ஸ்கில் பேஸ்டு அப்படின்னு வரப்ப என்னெல்லாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து படிப்புகள் இருக்கு அதெல்லாம் தனித்தனியா நம்ம பார்க்கலாம். 2026ல யாரெல்லாம் வந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும், ஒரு பெஸ்ட் காலேஜ் ஒன்றும் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறோம். மிஸ் பண்ணாதீங்க. ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். +2 முடிச்சதுமே வெளியில வரப்ப என்ன யூனிவர்சிட்டியில படிக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும், எது பெஸ்ட் யூனிவர்சிட்டி, அது எல்லாமே உங்களுக்கு அக்க வேற ஆணி வேற பிரிச்சு ஒவ்வொன்றுமே தனித்தனியா போட போறோம். இப்ப பார்த்தோம்ல எவ்வளவு செக்மெண்ட் இருக்கு. லா இருக்கு, அக்ரிகல்ச்சர் இருக்கு, பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, டென்டல் இருக்கு, பார்மசி இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் ஜாயின் பண்றதுக்கு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒண்டர்ஃபுல் காலேஜஸ் இருக்கு. அதுல என்ன கோர்சஸ் இருக்கு இதெல்லாமே டீடைல்டா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல வந்து ஆர்ஜிஆர்ல இருந்து கண்டென்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்க போறோம். நீங்க என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது ஒண்ணு, லைக் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருக்கும், பிடிக்கலன்னா கூட லைக் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் பிடிக்கிறது படிக்கிறத ஒரு விஷயம் சொல்றாங்க, பிடிச்சானா பிடிக்கலன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வேணும் இல்லையா. அதனால லைக்
லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷன்ஸ்க்கு, உங்களுடைய ஸ்கூலுடைய குரூப்ல இதெல்லாத்தையும் நீங்க போட்டுட்டீங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. வெறும் இன்ஜினியரிங் மட்டும், மெடிக்கல் மட்டும் இல்லடா, நிறைய எல்லாம் இருக்கு, அதுலயும் பெஸ்ட் எல்லாம் இருக்கு, சூப்பர்லாம் இருக்கு, எக்ஸலண்ட் எல்லாம் இருக்கு, வாங்க படிக்கலாம் அப்படின்றத பண்ணலாம். ஸ்கில் பேஸ்ட் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா சிம்போசிஸ் யூனிவர்சிட்டி, அப்ளைட் சயின்சஸ் இண்டோர்ல இருக்கு. ஸ்ரீ விஸ்வகர்மா ஸ்கில் பேஸ்ட் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்கு. இந்த 3 யூனிவர்சிட்டியில நீங்க போய் படிக்கிறதுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம அப்புறமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டி. ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டியில என்னெல்லாம் வருது அப்படின்றதுன்னு பார்த்தோம்னா, ஜதாவ்பூர் யூனிவர்சிட்டி கொல்கட்டால இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. செகண்ட் பிளேஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. தென் பஞ்சாப் யூனிவர்சிட்டி சண்டிகர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆந்திரா யூனிவர்சிட்டி விசாகப்பட்டினம் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு. கேரளா யூனிவர்சிட்டி திருவனந்தபுரம் ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கு. தென் கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கு. ஒஸ்மானியா யூனிவர்சிட்டி ஹைதராபாத்ல இருக்கு. தென் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் காஷ்மீர் ஸ்ரீநகர் 8th பிளேஸ்ல இருக்கு. தென் கவுஹாத்தி அஸ்ஸாம் வந்து 9th பிளேஸ்ல இருக்கு. பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 10th பிளேஸ்ல இருக்கு. ரைட்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் 10ல நம்மளுக்கு ஒரு 2 யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுல இருக்கு. பட் என்னன்னா தமிழ்நாட்டுல அண்ணா யூனிவர்சிட்டி ஆக்சுவலா டாப்ல இருந்திருக்கு, இப்ப ஆக்சுவலா டிராப் ஆகி கீழே போயிருக்கு. இது வேதனை கூட கொடுக்கக்கூடிய விஷயம் தான். நிறைய பேர் டாப்ல 2ல இருக்காங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டியில அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாலும், பட் நம்ம டாப்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தோம், ஆனா இது வந்து ஜெர்காய் கீழே இறங்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. எஸ்டிஜியை பொறுத்த வரைக்கும் யாரு வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்காங்க அப்படின்னு NIRF ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தமிழ்நாடு சென்னை 1ல இருக்கு. தென் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. தென் ஜமியா மிலியானியா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. SRM இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு. தென் மணிபால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்க்கி வந்து பாத்தீங்கன்னா 6th பிளேஸ்ல இருக்கு. 7th பிளேஸ்ல ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. தென் 8th பிளேஸ்ல இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 9th பிளேஸ்ல நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்க்கி. தென் 10th பிளேஸ்ல பனாரஸ். ரைட்டா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து செட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கு. ரைட்? உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் நம்ம லாஸ்ட் இயர்ல இந்த இன்ஸ்டிடியூஷன்ல யார் எப்படி இருந்தாங்க, இப்ப என்ன எப்படி மாறி இருக்காங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிதானமா ஒன்னொன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இப்ப சொன்னக்கூடிய செக்மெண்ட்ல எது உங்களுக்கு வீடியோ போட்டு எதுல என்ன காலேஜஸ்ல என்ன குரூப் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கு அப்படின்றத கீழே என்ன பண்ணலாம், கமெண்ட்ல நீங்க கொடுங்க. என்கிட்ட நீங்க நேரடியா பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ஓகே, தேங்க்யூ.